காவல்துறையின் நெஞ்சிலே நான் கண்காணிப்பு கருவி வைப்பேன் என்று சொன்னபோது சிரித்தவர்கள் ஏராளம். இப்போது வைத்துக் கொண்டு வருகிறார்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக. என் நாட்டையே இரண்டு கண்களால் பார்க்கிற மாதிரி 500 கோடி செலவழிச்சா போதும் எல்லா இடத்திலையும் கண்காணிப்பு கருவி, சிசிடிவி கேமரா பொருத்திங்க. நீ தாலியை தூக்கிட்டு ஓடுறது, பெண்ணு கையை பிடிச்சி தகராறு பண்றது, குறுக்கு மறுக்க வண்டியை ஓட்டிட்டு போறது, எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு வந்து 2 கண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஐ எம் வாட்சிங், ஐ எம் த பிக் பாஸ் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஓட முடியாது, ஒழிய முடியாது. நீ 60 கிலோமீட்டர் வேகத்துல போகணும்னு நான் சட்டம் போட்டுருவேன். இந்த பாதையில ஒரு வளைவு போடுவேன், அதுல வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்தை கடக்கும் போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கவும். நீ இடம் பார்க்கணும், சரிக்கு போவ. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் குறுக்க வந்து நிற்பார், வாங்க வாங்க. ஏன் இந்த மாதிரி வீதியில என் காவலர்களை நிக்க விட மாட்டேன்? என்ன பண்ணுவாய் சீமா? சாலை ஓரத்தில் அங்க எங்கும் சிசிடிவி கருவியை பொருத்தி விட்டு கண்காணிப்பு கேமரால அங்க வச்சு விட்டுருவேன். 100 கிலோமீட்டர் கண்காணிக்கிற மாதிரி 50-60 கிலோமீட்டர் இடத்துல வச்சு நல்லா குளிரூட்டப்பட்ட அறைகள் அவங்களுக்கு வச்சு உட்கார வச்சிருவேன். பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இங்க பாருங்க, 501 தமிழ்நாடு இந்த வண்டி 60 கிலோமீட்டர் 61 கிலோமீட்டர் வேகத்துல போறான் அப்படின்னு டக்குன்னு அங்க இருக்கிற காவலருக்கு போயிடும். போனோன்னு அவர் குறுக்க வந்து இங்க வாங்க, இந்த போட்டோ கேமரா எல்லாம் சக்கு சக்குன்னு படம் எடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் இந்த விளங்காத திராவிட மாடல் ஆட்சி நினைச்சிடாத. அங்க என்ன அங்க போய் குறுக்க போய் நிட்டு வண்டி தம்பி பாப்ப, நீ 61 கிலோமீட்டர் வேகத்துல வந்திருக்காங்க. இல்ல சார் நீ வா, இந்த வந்திருக்கீங்க பத்தில. ஆமா சார், நீ 60 கிலோமீட்டருக்கு மேல வேகமா வந்ததுக்கு ஒரு 1000 ரூபாய் தண்டம். பொய் சொல்லிட்டா பாரு, இல்லைன்னு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் தண்டம். சார் காசு இல்ல, அப்ப வா 6 மாசம் உள்ளது, உனக்கு சோறு போடுற தண்ணி கொடுக்கறது எங்களுக்கு தண்டம், உள்ளப்பா. இந்த வேலையை செய்யலைன்னா இந்த சமூகத்தை செதுக்க முடியாது. இதுக்கு பேர் என்ன? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இது உலக நாடுகள் இருக்கா? இருக்கு. ரொம்ப போகாத, சிங்கப்பூருக்கு போ, சிங்கப்பூருக்கு போ. இப்படி ஒரு வலை போட்டிருப்பான் ஆங்கிலத்துல ஆட்சி. நீ இப்படி ஒரு தவறு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, இங்க வங்கி வண்டி கொடுக்கும்போது சொல்லிடுவான், இந்த இடத்துல ஒரு பேங்க் வைக்கணும், நீங்க காசு போட்டு வச்சிருக்கணும், அதுக்கு ஒரு கருவி கொடுத்துருக்கான், அதுல பணம் வச்சிருக்கணும். அந்த 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 தவறுக்கு டக்குன்னு அது காசு எடுத்துக்கணும். உனக்கு சிக்னல் காட்டும், ஏய் தப்பு பண்ணிட்ட, காசு எடுத்துட்டேன்னு. காசு இல்லாம, காசு நகையா இருந்தான்னு வச்சுக்க, நீ காசு இல்லாம இருந்தீன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்கு அப்படியே ரசீது வந்துடும். அப்பா நீ அந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க, இந்த தண்டம் கட்டுன்ட்டு 12 தவறுகளை அந்த அரசு பொறுக்குது. 12 முறை மன்னிக்குது. அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமையை பறிக்குது. நம்ம அரசு என்ன செய்யும்? நம்ம அரசு 3 முறை மன்னிக்கு. அதுக்கு மேல எவ்வளவுப்பா ஓட்டுநர் லைசன்ஸ் கொடு, காரை தொடச்சு வாசல வச்சுக்கிட்டு தினம் கும்பிட்டுக்க, வண்டி ஓட்ட கொண்டே இருவேன். இதுக்கு பேர் என்ன? மாற்றம். மாற்றம் என்ன மாற்றம்? அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம். அடிப்படை அமைப்பை மாற்றணுங்கிற எல்லாம் சிரிக்கிறான். 30 கோடி இருக்கும் போது 543 பாராளுமன்றம், 130 கோடி மக்கள் இருக்கும் போதும் அதே 543 பாராளுமன்றம். என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு? அப்ப என்ன செய்யலாம் சீமான்? 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் மாத்து, 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டு வா, திருத்து. அப்ப உரிய பிரதிநிதித்துவம் வந்துடும். நான் மீனவன், எனக்காக என் தம்பி பேசக்கூடாது, நானே பேசுறேன். நான் விவசாயி, எனக்காக என் பிரதிநிதி பேசணும். நானே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து நானே பேசுறேன். கொண்டு வா. இது அடிப்படை அமைப்பு மாற்றம்.